போயிங் 777, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் மாடர்ன் ஏர்கிராஃப்ட். தடையுமே இல்லாமல் எப்படி மறைஞ்சு போக முடியும்? இது வரைக்கும் அதை பற்றி என்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மார்க் நோவா தமிழ். Airline flight with 239 people on board. MH370 flight 370. யூடியூப்ல தேடி பார்த்த வரைக்கும் எந்த தமிழ் சேனலும் இந்த இன்சிடென்ட்டை பத்தி டீப்பா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணல. அண்ட் என்னோட கோல் இந்த வீடியோக்கு என்னன்னா, இந்த ஃபிளைட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அண்ட் இதில் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தொலைஞ்சி போகிற எல்லாமே ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போகும். அந்த மாதிரி தடயங்களோட ஒரு கலெக்ஷன் தான் இந்த வீடியோ. இந்த இன்சிடென்ட் நடந்தது 7th March 2014. அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 குவாலாலம்பூர்ல இருந்து பீஜிங் வரைக்கும் ஸ்கெடியூல் ஆகியிருந்த ஒரு ருட்டீன் ஃபிளைட். இதோட ஃபிளைட் டைம் அப்ராக்சிமேட்டா 5 hours 34 minutes இருக்கும். பைலட்ஸ் எப்பயுமே ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்றத இனிஷியலாவே பிளான் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா இன்கேஸ் மெயின் ஏர்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஆல்டர்னேட் ஏர்போர்ட்ஸ்ல அவங்க லேண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபியூவல் கால்குலேஷன் அப்போ பைலட்ஸ் எப்பயுமே மெயின் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க லேண்ட் பண்ண முடியலன்னா அவங்களோட ஃபார்தஸ்ட் ஆல்டர்னேட்டுக்கு போற அளவுக்கான ஃபியூவல் தான் லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்ல இந்த பிளேன்ல லோட் பண்ணது 49,100 kilograms ஆஃப் ஃபியூவல். இந்த ஃபியூவலை வச்சு போயிங் 777 இந்த வெயிட்ல 7 hours 31 minutes ஃப்ளை பண்ண முடியும். சோ இப்போ இந்த பைலட்ஸை பத்தி பார்க்கலாம். கேப்டன் ஒரு 53-year-old மேல். அவருக்கு 33 years ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவருக்கு 3 குழந்தைகளும் இருந்தாங்க. அவர் அப்போசிஷன் பார்ட்டில இருந்திருக்காரு அண்ட் அவரோட ஃப்ரீ டைம்ல மக்களுக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சேனல் இன்னுமே ஆக்டிவா தான் இருக்கு. அதுல இந்த சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த யூடியூப் வீடியோல அவரோட ஹோம் ஃபிளைட் சிமுலேட்டரையும் காமிச்சிருக்காரு. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஹோம் சிமுலேட்டரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதுல இருந்து சில டேட்டா டெலீட் ஆகி இருந்தது. பட் அதை ரெக்கவர் பண்ணி அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போதும் இதுல எந்த விதமான சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸும் கிடைக்கல. சோ இவரை பத்தி என்கொயர் பண்ண போது இவரு ஸ்டேபிளான பர்சன் அண்ட் இவருக்கு இன்கம்லயோ லைஃப்லயோ எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. இவர் 1981ல மலேசியன் ஏர்லைன்ஸ் ஸ்பான்சர் பண்ண ஒரு ப்ரோக்ராம்ல ஃபிளைட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி 1983ல அதே கம்பெனில பைலட்டாவும் ஜாயின் பண்ணாரு. இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஆபீசரா இவரு ஃபாக்கர் F-27 பிளேன்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 737-200க்கு அப்கிரேட் ஆகி அதுக்கப்புறமா ஏர்பஸ் A300 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆபீசரா இருந்திருக்காரு. அண்ட் கேப்டனா அதுக்கப்புறம் ப்ரொமோட் ஆனோடனே ஃபாக்கர் F-50ல ஃபர்ஸ்ட் கேப்டனா இருந்திருக்காரு. அண்ட் போயிங் 737-400 அண்ட் அதுக்கப்புறமா ஏர்பஸ் A320 அண்ட் இப்போ போயிங் 777 வரைக்கும் ஒரு கேப்டனா இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஒரு 27-year-old. இவர் சிங்கிள் தான். அண்ட் இவருமே மலேசியன் ஏர்லைன்ஸோட கேடட் ப்ரோக்ராம்ல தான் ஃபிளைட் ட்ரைனிங் எடுத்துட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ்லயே ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவர் இனிஷியலா 2010 வரைக்கும் 737-400 ஆபரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஏர்பஸ் A330க்கு டிரான்சிஷன் ஆகி 2012 வரைக்கும் இந்த A330 ஆபரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த போயிங் 777 அவர் ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட டோட்டல் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2800 hours தான். ஆனா போயிங் 777ல இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் 39 hours தான். இவரை பத்தி விசாரிச்ச போதும் இவருக்கு ஸ்டேபிளான இன்கம் அண்ட் லைஃப்ல வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பிளேனை பத்தி பார்க்கலாம். இது ஒரு மெஜஸ்டிக்கான போயிங் 777-200 ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பிளேன். அண்ட் இதுல ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் 892B இன்ஜின்ஸ் இருக்கும். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்தது. எந்த விதமான ஃபால்ட்டும் இல்ல. அண்ட் இந்த ட்ரிப்புக்கு ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து பைலட் ஃப்ளையிங்கா இருப்பாரு. அதாவது அவர் தான் ஏர்பிளேனை டேக் ஆஃப் லேண்டிங் இதெல்லாம் பண்ணும். கேப்டன் வந்து பைலட் மானிட்டரிங்கா இருப்பாரு. அவரு ரேடியோ இந்த நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்குவாரு. சோ எல்லா ஏர்கிராஃப்ட்லயுமே வே பாயிண்ட்ஸ் அப்படின்றத ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இந்த வே பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி இந்த வே பாயிண்ட்ஸ் வழியா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும் அப்படின்றது தான் இந்த வே பாயிண்ட்ஸோட வேலை. இந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் இங்க பைலட் ஃப்ளையிங் அப்படின்றனால முன்னாடியே ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து நைட் 11:56:08 இந்த வே பாயிண்ட்டை இன்புட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ ஏர்கிராஃப்டோட ஒரு முக்கியமான சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இந்த சிஸ்டம் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் யூஸ் ஆக போகுது. சோ கவனமா பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆபீசர் கரெக்டா 11:56:08
செகண்ட்ல என்டர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன். அது எப்படி இவ்வளவு தெளிவா தெரியும்னா, ஏர்கிராஃப்ட் கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், சுருக்கமா ஏகார்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். இது வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா லிங்க் சிஸ்டம். இதோட வேலை என்னன்னா, VHF இல்லனா சேட்டலைட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி ஏர்கிராஃப்ட் எந்த உயரத்துல எந்த வேகத்துல எங்க பறந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும், கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் ஆர் ஏதோ ஒரு மெசேஜ ஏர்கிராஃப்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது. அண்ட் கரெக்டா 11:54 இது ஃபர்ஸ்ட் பூட் ஆகி சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போல இருந்து கரெக்டா 1 நிமிஷம் 16 செகண்ட் கழிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஆபீசரோட இன்புட்டை அதை கேப்சர் பண்ணிருக்கு. அதனால தான் நமக்கு எக்ஸாக்ட்டா அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியும். அண்ட் இந்த சிஸ்டம் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம தான் ஆபரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆபீசர் டெலிவரி கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி கிளம்புறதுக்கு கிளியரன்ஸ் கேக்குறாரு. Delivery manager 370, good morning. அண்ட் டிஸ்பேச் கண்ட்ரோலரும் இதை அப்ரூவ் பண்ணி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிபார்ச்சர் வழியா ஃபர்ஸ்ட் 6000 ஃபீட் கிளைம் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. அண்ட் இந்த டிரான்ஸ்மிஷன்ல லாஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர் சொல்லியிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Ocean 370 straight to Beijing via Pibos Alpha departure 6000 feet squawk 2157. அடுத்து இன்னொரு ரெக்வஸ்ட் பண்றாரு. புஷ் பேக் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட்டுக்கு பெர்மிஷன் கேக்குறாரு. இந்த ரெக்வஸ்டையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ஏர்கிராஃப்ட புஷ் பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ இந்த பிளேன் வந்து டாக்ஸி வேல ரன்வே 32 ரைட்ட நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த பிளேனை இப்ப யாராவது ஏர்போர்ட்ல இருக்கவங்க பார்த்துருந்தாங்கன்னா இது டெய்லி போற ஒரு நார்மலான பிளேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது இதுதான் அந்த பிளேன் அவங்க பார்க்க போற கடைசி டைம்னு. இப்போ இந்த பிளேன்ல இருந்த பேசஞ்சர்ஸை பத்தி பார்க்கலாம். மொத்தமா 227 பேசஞ்சர்ஸ் இருந்ததாங்க ஃப்ரம் 14 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ். மெஜாரிட்டியா 153 பீப்புள் ஃப்ரம் சைனா, 50 பீப்புள் ஃப்ரம் மலேசியா, 7 ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் 5 ஃப்ரம் இந்தியா. சோ இப்போ டோட்டலா க்ரூ அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேர்த்து 239 பேர் இருக்காங்க. கரெக்டா 12:40 இந்த பிளேனுக்கு டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கிடைக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆபீசர் ரன்வே 32 ரைட்ல இருந்து டிபார்ச்சர் ஆகிறதுக்கு ஆக்சிலரேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. கரெக்டா 12:42 சாட்காம்க்கு ஒரு சிக்னல் போயிருக்கு. அண்ட் இந்த சிக்னல்ல பிளேன் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற டேட்டாவும் இருக்கு. இப்போ கிரவுண்ட் கண்ட்ரோலர்ல இருந்து டிபார்ச்சர் கண்ட்ரோலருக்கு பைலட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சியை. அண்ட் இந்த டிபார்ச்சர் கண்ட்ரோல் அவங்கள 18,000 ஃபீட்டுக்கு கிளைம் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிபார்ச்சர்ல இருக்க வே பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இகாரி அப்படின்ற ஒரு வே பாயிண்ட்டுக்கு கண்டினியூ பண்ண சொல்றாங்க. நைட் டைம் டிராபிக் இல்லாம இருக்கறனால இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிபார்ச்சர் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஒரு வே பாயிண்ட்க்கு போறது காமனான ஒரு திங் தான். அண்ட் இதை ரீட் பேக் பண்ணிட்டு கேப்டன் இந்த MCDUல இகாரி அப்படின்ற வே பாயிண்ட டைரக்டா செட் பண்றாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆபீசரும் ஆட்டோ பைலட் செலக்ஷன் பேனல்ல 18,000 ஃபீட்டை செட் பண்றாரு. இப்போ இந்த டிபார்ச்சர் கண்ட்ரோலர் கோலாலம்பூர் டவர் ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க until you reach வியட்நாம் பார்டர் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. இப்போ வரைக்கும் ATC கம்யூனிகேஷன் எல்லாமே காம் அண்ட் ரிலாக்ஸ்டா தான் இருக்கு. 70 contact Lampur radar 1326 naik. 1326 Malaysian 370. அண்ட் இப்போ வரைக்கும் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் எல்லாரோட ரேடார்லயும் இந்த பிளேன் வந்து விசிபிளா தான் இருக்கு. இப்போ நம்ம ரேடார்ஸை பத்தி பார்க்கலாம். நம்ம காமனா 2 விதமான ரேடார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பிரைமரி ரா ரேடார், இன்னொன்னு செகண்டரி சர்வேலன்ஸ் ரேடார். இப்போ மோஸ்டா கமர்ஷியல் பிளேன்ஸ் எல்லாமே இந்த செகண்டரி ரேடார் தான் யூஸ் பண்ணும். இந்த செகண்டரி ரேடார் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒவ்வொரு பிளேன்லயும் 2 டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கும். இனிஷியலாவே ATC கிட்ட இருந்து ஒரு கோட் வந்துரும். அந்த கோடை இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்ல பைலட்ஸ் என்டர் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த 4 டிஜிட் கோட். இதை என்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த யூனிக்கான கோடை வச்சு ATC இந்த பிளேன் தான் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் மொத்தமா ஸ்பீட், ஆல்டிடியூட் அண்ட் பொசிஷன், இதே மாதிரி ஆட்டோ பைலட்ல என்ன மோட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட சம்டைம்ஸ் சென்ட் பண்ணும். அண்ட் இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா TCAS அப்படின்ற ஃபீச்சரை எனேபிள் பண்றது. TCAS அப்படின்றது டிராபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ஒரு பிளேன் இந்த வேகத்துல இந்த இடத்துல இருக்கேன், இந்த உயரத்துல பறந்துட்டு இருக்கேன்னு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கும். அண்ட் அது பக்கத்துல இருக்க இன்னொரு பிளேனும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அனுப்பும். இது ரெண்டும் டேஞ்சரஸா க்ளோஸா இருந்துச்சு, ஒரு 1000 ஃபீட் மினிமம் செப்பரேஷன் இல்ல அப்படின்னா பைலட்ஸ்க்கு அலர்ட் காட்டுறதுக்காக, மிட் ஏர் கொலிஷன் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது அவாய்ட் பண்றதுக்காக இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் ஃபிளைட் ரேடார் 24 இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஆப்ஸுமே இந்த டிரான்ஸ்பாண்டரோட சிக்னல்னால தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பாண்டர் ப்ரொடியூஸ் பண்ற சிக்னலை யார் வேணா கேப்சர் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா,
இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஏர்கிராஃப்ட்டுக்கு உள்ள இருக்கு. இதை யாரு வேணாலும் ஆஃப் பண்ணிடலாம். இப்பதான் பிரைமரி ரேடாரோட யூஸ் வரும். பிரைமரி ரேடார் சிம்பிளா எப்படி ஒர்க் ஆகும்னா, நைட் நேரத்துல வவ்வால் வந்து அதை சுத்தி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல ஹிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகும்போது அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது தெரியும். இந்த பிரைமரி ரேடாரும் இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த ரேடியோ வேவ்ஸ் சென்ட் பண்ணி ஏர்கிராஃப்ட் மாதிரி ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் மேல ஹிட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகும்போது அதை ரிசீவ் பண்ணி இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றது ரேடார்ல ஒரு டாட் மாதிரி காட்டும். பட் இதை வச்சு ஸ்பீட் அண்ட் ஆல்டிடியூட் ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். மோஸ்டா இந்த பிரைமரி ரேடார்ஸை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா மிலிட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மத்த நாட்டுல இருந்து வர எதிரி விமானம் எல்லாமே டிரான்ஸ்பாண்டர் ஆன் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அதை ஆஃப் பண்ணி இருக்கும்போது செகண்டரி ரேடார்ல டேட்டா காட்டாது. சோ பிரைமரி ரேடார் மட்டும் தான் அந்த இடத்துல ஒர்க் ஆகும். நைட் 1 மணி கிட்ட கேப்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கான்டாக்ட் பண்ணி 35,000 ஃபீட்ல லெவல்ல இருக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இதையும் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. Malaysian 370. இந்த ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன்லயும் பாத்தீங்கன்னா கேப்டனோட வாய்ஸ் காம் அண்ட் ரிலாக்ஸ்டா தான் இருக்கு. இப்போ அந்த இகாரி அப்படின்ற வே பாயிண்ட் நோக்கி இந்த பிளேன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் ஏடிசி கான்டாக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே கடைசி ஏகார்ஸ் சேட்டலைட் மெசேஜ் ஏர்பிளேன்ல இருந்து சேட்டலைட்டுக்கு போயிருக்கு. இந்த ஒரு மெசேஜ்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 17 நிமிஷத்துக்கு இந்த பிளேன் சேட்டலைட்டோட கனெக்டே ஆக போறது இல்ல. இப்போ நைட் 1 மணி 19 நிமிஷம் ஆகுது. அண்ட் இகாரி வே பாயிண்ட ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கோலாலம்பூர் கண்ட்ரோலர் கான்டாக்ட் பண்ணி ஹோச்சிமின் கண்ட்ரோலர், அதாவது வியட்நாம்ல இருக்க கண்ட்ரோலரோட நீங்க கனெக்ட் பண்ணுங்க, ஃப்ரீக்வன்சி மாத்திக்கோங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. Malaysian 370, contact Hochimin 120.9. இதுக்கு கேப்டன் ஒரு ரீட் பேக்கும் கொடுக்கறாரு. இதுதான் இந்த பிளேன்ல இருந்து வந்த லாஸ்ட் ரேடியோ கம்யூனிகேஷன். இங்க இருந்து தான் இந்த பிளேனோட மர்மங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நான் இது வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருந்த எல்லா ஏடிசி கம்யூனிகேஷன்ஸும் கேட்டிருந்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ பைலட்ஸ் வந்து அதை கரெக்டா ரீட் பேக் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஏடிசிக்கு தெரியும் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டா இவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா இல்ல நடுவுல ஏதாவது பார்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஆனா கேப்டன் பண்ண இந்த கடைசி ரீட் பேக்ல அவர் அந்த ஃப்ரீக்வன்சியை ரீட் பேக் பண்ணவே இல்லை. இந்த ஒரு ரேடியோ கால்க்கு அப்புறம் தான் இந்த பிளேன்ல ஏதோ ஒன்று தப்பா போயிருக்குன்றது நிறைய பேரோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியனும் அதுதான். ஏன்னா இந்த ரேடியோ கால் முடிஞ்சு இகாரின்ற வே பாயிண்ட தாண்டி வெறும் 5 செகண்ட்ல இந்த பிளேனோட டிரான்ஸ்பாண்டர்ல இருந்த மோட் எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை யாரோ ஒருத்தங்க ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த மோட் எஸ் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து இந்த ஸ்பீட், ஆல்டிடியூட் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை செகண்டரி ரேடாருக்கு கொடுக்கறது. இந்த மோட் எஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் டிரான்ஸ்பாண்டர்ல இருந்து ஆஃப் பண்றது ஒரே ஒரு வழியில் தான் முடியும். காக்பிட்ல இருந்து அந்த டிரான்ஸ்பாண்டர்ல TARA மோட்ல இருந்ததை ஆல்டிடியூட் ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வருது. ஏன் இதுதான் ஒரே ஒரு வழின்னு சொல்றேன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு பவர் பிரச்சனை அப்படின்றதுனால இந்த டிரான்ஸ்பாண்டர் ஒர்க் ஆகாம போயிருந்தா எல்லா சிக்னலுமே ஆஃப் ஆகியிருக்கணும். பட் இங்க அந்த மோட் எஸ் மட்டும் தான் டிசேபிள் ஆகியிருக்கு. அண்ட் எக்ஸாக்டா 37 செகண்ட்ஸ் கழிச்சு செகண்டரி ரேடார்ல இருந்து இந்த பிளேன் மறைஞ்சிருது. கரெக்டா செகண்டரி ரேடார்ல இருந்து இந்த பிளேன் மறையும் போது பிரைமரி ரேடார்ல என்ன நோட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பீட்டோட் அப்படின்ற பாயிண்ட நோக்கி ரைட்ல திரும்பின ஏர்கிராஃப்ட் ஷார்ப்பா ஒரு 180 டிகிரி டர்ன் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறக்க ஆரம்பிச்சிருக்கு. போயிங் வந்து இந்த டர்னை சிமுலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால அதை அச்சீவ் பண்ணவே முடியல. ஏன்னா போயிங்கோட ஆட்டோ பைலட் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் பேங்க் ஆங்கிள் தான் அலோ பண்ணும். இந்த டர்ன் ரொம்ப டைட்டா இருந்திருக்கு. அது ஆட்டோ பைலட் யூஸ் பண்ணி பண்ணல, யாரோ மேனுவலா தான் பறந்திருக்காங்க அப்படின்னு போயிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ காக்பிட்ல இருந்து யாரோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஆல்டர் பண்றாங்க. அண்ட் ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணிட்டு மேனுவல் பிளைட்ல பிளைட் பாத்தையும் ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் நடந்த டைம் அண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 பார்டருக்கு நடுவுல நடந்திருக்கு. அண்ட் ஒரு கண்ட்ரோலர்ல இருந்து இன்னொரு கண்ட்ரோலருக்கு டிரான்சிஷன் ஆகும்போது நடந்திருக்கு. சோ இப்போ பழைய கண்ட்ரோலர் வந்து நான் அடுத்த கண்ட்ரோலருக்கு ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்றனால இந்த பிளைட்டை கவனிக்காம இருப்பாரு. இப்போ புது கண்ட்ரோலர் இந்த பிளைட் இன்னும் நம்ம ரேடாருக்கு வரல போல அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ மறைஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற நல்ல இடமே கிடைக்காது. 2 ரேடார்ல இருந்தும் மறைஞ்சு போயிடுவாங்க அண்ட் டர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து எதுக்கு ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணி மேனுவலா டர்ன் பண்ணணும்? ஏன்னா இந்த டர்னுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே தாய்லாந்தோட ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிபிகேஷன் ஜோன் இருந்திருக்கு. இப்போ இந்த பிளேன் டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் பண்ணிருந்தாலும் தாய் மிலிட்டரியோட பிரைமரி ரேடார்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு பிளேன் அப்படின்றனால இது ஒரு த்ரெட் அப்படின்ட்டு இந்த பிளேனை நோக்கி ஏதாவது ஃபைட்டர் ஜெட்டையும் அமைச்சிருப்பாங்க. சோ யார் இந்த பிளான் பண்ணிருந்தாங்களோ அவங்க கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அது நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக
அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போகாம இந்த மாதிரி ஷார்ப் டர்ன் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிளேனோட கண்ட்ரோல்ஸ்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஏர் ஸ்பேஸ் பத்தின ஃபுல் நாலேஜ் இருந்திருக்கு. இப்போ இந்த பிளேன் ஆப்போசிட்ல விபிஜி அப்படின்ற ஒரு VOR பீக்கனை நோக்கி பறந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிளேனோட ஃபிளைட் பாத் எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்க மேனுவலா ஃபிளை பண்ணும்போது சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் வரும்ல, அது மாதிரி எக்ஸாக்டா இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பிளேன் பிரைமரி ரேடார்ல விசிபிளா தான் இருக்கு. பட் அதோட ஆல்டிடியூட் அண்ட் ஸ்பீட் வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. இந்த சாட்காம் சிஸ்டம் அப்படின்றது பிளேன்ல இருக்க ஏகாஸ் சிஸ்டம் கூட ரெகுலரா பிங் பண்ணிட்டே இருக்கும். இப்போ மணி 2:03 ஆகுது. அண்ட் கிரவுண்ட் சிஸ்டம் வந்து ஏர்கிராஃப்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிங் அனுப்புது. பட் ஏர்கிராஃப்ட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. இன்கேஸ் ஏகார் சிஸ்டம் மட்டும் ஆஃப் பண்ணிருந்தாங்கன்னா இந்த கனெக்ஷன் ஹேப்பன் ஆகும். பட் ஏகார் சிஸ்டம் ஆஃப்ல இருக்கு அப்படின்ற மெசேஜ் மட்டும் போகும். ஆனா இங்க கம்யூனிகேஷனே இல்ல. சோ அந்த ஏகார் சிஸ்டம்க்கு போற மொத்த எலக்ட்ரிக்கல் பவரையும் யாரோ கட் பண்ணிருக்காங்க. இந்த ஏகார் சிஸ்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சிஸ்டம்ன்றனால இதுக்கு நிறைய பேக்கப் பவர் சோர்சஸும் இருக்கும். இத கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணனும்னா ப்ரொசீஜர் என்னன்னா, இன்ஜினோட பிரைமரி ஜெனரேட்டர்ஸும் பேக்கப் ஜெனரேட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணனும். இதுக்கப்புறம் ஏர்பிளேன் ஆட்டோமேட்டிக்கா அதோட APU அதாவது ஆக்சிலரி பவர் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் இதை ஓவர்ரைட் பண்றதுக்கு APU ஸ்டார்ட் பட்டனை ஆஃப்ல இருந்து ஆன்க்கு டாகல் பண்ணிட்டு திருப்பி ஆஃப்ல வைக்கணும். அண்ட் இதனால மொத்தமா எலக்ட்ரிக்கல் பவர் போறதுனால ரேம் ஏர் டர்பைன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆகும். இது பிளேனுக்கு கீழே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். இது பிளேன் நோக்கி வர காத்து பட்டு கொஞ்சம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வச்சு பேசிக்கான நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஃபிளைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டிவா இருக்கும். பட் ஆட்டோ பைலட் இருக்காது. அண்ட் கேபின் ஏரியாலையுமே எந்த விதமான லைட் வசதியும் இருக்காது. பட் இன்ஜினோட ஜெனரேட்டர் தான் இப்போ ஆஃப் ஆகிருக்கு. இன்ஜின் இன்னும் ரன்னிங்ல இருக்கனால ஹைட்ராலிக் பவர் இருக்கும். அதனால பிளேனை ஈஸியா மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். சோ இப்போ வரைக்கும் என்ன தெளிவா புரிஞ்சதுன்னா, யார் இந்த பிளேனோட கண்ட்ரோல்ஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஏர் ஸ்பேஸ பத்தின நாலேஜும் இருக்கு, இந்த பிளேனோட சிஸ்டம்ஸ் பத்தின நாலேஜும் இருக்கு. அண்ட் இன்னுமே இந்த பிரைமரி ரேடார் இந்த பிளேனை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கு. இது இன்னும் சவுத் வெஸ்ட் சைடா பறந்துட்டு இருக்கு. சரி, இப்போ ஏதோ ஒரு மிலிட்டரி விமானத்தை அனுப்பி இந்த பிளேனை இன்டர்செப்ட் பண்ணி பார்க்க சொல்லல அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். இது வந்து பேசிக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நடந்தது. பிளேன் ஃபர்ஸ்ட் டிசப்பியர் ஆகி 20 நிமிஷத்துக்கு யாருமே நோட் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல நடக்குது அண்ட் மிடில் ஆஃப் த நைட் நடக்குது. ஹோச்சிமின் கண்ட்ரோலர் இந்த பிளேன் வரலன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. பட் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அவரு மலேசியன் கண்ட்ரோலருக்கு கால் பண்ணி இந்த பிளேன் இன்னும் வரல அப்படின்னு கேக்குறாரு. மலேசியன் கண்ட்ரோலர் மலேசியன் ஏர்லைன்ஸோட கிரவுண்ட் சப்போர்ட்க்கு கால் பண்ணி கேக்குறாரு. அவங்களோட ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்க பிளேன் வந்து கம்போடியா பக்கமா பறந்துட்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த ஏடிசில இருக்கவங்க கம்போடியா பக்கத்துல இருக்க ஏடிசி எல்லாருக்கும் கால் பண்ணி உங்க ரேடார்ல இந்த பிளேன் தெரியுதான்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் யாருமே இந்த பிளேன் ஆக்சுவலா ஆப்போசிட்ல பறந்துட்டு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணல. லேட்டர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிஞ்சிருக்கு, மலேசியன் ஏர்லைன்ஸோட ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் பிளேன்ல இருந்து எதுவும் டேட்டா ரிசீவ் ஆகலன்னா அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி இந்த டைம்ல இந்த பிளேன் இங்க தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்டிவா ஒரு ரிசல்ட் காமிச்சிட்டு இருந்திருக்கு. சோ இப்போ இந்த பிளேன் வாம்பி அப்படின்ற ஒரு வே பாயிண்ட் பக்கமா அடுத்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி மேகார் அப்படின்ற ஒரு அடுத்த வே பாயிண்ட்டுக்கு போகுது. கரெக்டா நைட் 2:22 இந்த மேகார் அப்படின்ற வே பாயிண்ட கிராஸ் பண்ணிருக்கு. அண்ட் இந்த இடத்துல இருந்து எல்லா பிரைமரி ரேடார் கம்யூனிகேஷனும் கட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளேனை ட்ராக் பண்றதுக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் புது வழியை உருவாக்குனாங்க. அண்ட் சயின்டிபிக் கம்யூனிட்டியும் இதுக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. அந்த மாதிரி ஒரு உதவி தான் இன்மார்சாட் வழியா வந்தது. இன்மார்சாட் அப்படின்றது ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்துல பொருத்தப்பட்டிருந்தது. இந்த சேட்டலைட் வந்து பிளேனை ட்ராக் பண்றதுக்காக எப்பவும் டிசைன் பண்ணது கிடையாது. ஆனா பிளேனுக்கு டேட்டா அனுப்புறதுக்கும் டேட்டா வாங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த சேட்டலைட்டை ஜிபிஎஸ் சேட்டலைட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஜிபிஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். போன் எப்பெல்லாம் சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகுதோ அப்போ சேட்டலைட்ல இருந்து நான் இந்த கோஆர்டினேட்ஸ்ல இருக்கேன், இந்த டைம் ஆகுது அப்படின்ற ஒரு பிங்க சேட்டலைட் சென்ட் பண்ணும். இது போனுக்கு ரிசீவ் ஆகிட்டு ரிப்ளை போகும்போது இந்த டைம் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்றத சேட்டலைட் மெஷர் பண்ணும். இந்த டைமை பேஸ் பண்ணி நீங்க இந்த ரேடியஸ்குள்ள தான் இருப்பீங்க அப்படின்றத அது டிட்டர்மின் பண்ணும். நம்ம போன் மல்டிபிள் ஜிபிஎஸ் சேட்டலைட் கூட ஒரே டைம்ல கனெக்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி இருக்குன்னா இது 3 டிஃபரெண்ட் சர்க்கிள்ஸ் டிரா பண்ணும். இந்த 3 சர்க்கிள்ஸும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கதான் நீங்க இருப்பீங்க. சோ இதனாலதான் சம்டைம்ஸ் ஒரு சேட்டலைட்டோட மட்டும் நீங்க கனெக்ட் ஆகி இருந்தீங்கன்னா உங்களோட லொகேஷனோட ரேடியஸ் மேப்ல பெருசா காட்டும். அண்ட் மல்டிபிள் சேட்டலைட்ஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகி இருந்தீங்கன்னா உங்க லொகேஷனை கரெக்டா ஒரு சிங்கிள் இடத்துல போக்கஸ்டா காமிக்கும். சோ அதே மாதிரி இந்த பிளேனும் சேட்டலைட் கூட கனெக்ட் பண்றதுக்கு 7 தடவை ட்ரை பண்ணிருக்கு. அண்ட் இந்த 7 கனெக்ஷன்ஸையும்
யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மேப்ல 7 ஆர்க்க வந்து பிளேஸ் பண்ணாங்க. சோ இந்த ஏர்கிராஃப்ட் இந்த 7 ஆர்க்குள்ள தான் எங்கேயோ இருந்திருக்கு. இந்த ஆர்க் ரேடியஸை டிட்டர்மின் பண்றதுக்கான ப்ராசஸ் பேரு தான் பர்ஸ்ட் டைமிங் ஆஃப்செட், அதாவது BTO அப்படின்றது. பட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ஒரு ப்ராசஸை மட்டும் யூஸ் பண்ணல. அவங்க பர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட் அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொரு ப்ராசஸையும் யூஸ் பண்ணாங்க. இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆம்புலன்ஸ் நம்மளை நோக்கி வர வர அதோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மள கிராஸ் பண்ண உடனே அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் டாப்லர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இந்த BFO ப்ராசஸும் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சேட்டலைட்டுக்கு ரிலேட்டிவா மேல கீழே மட்டும் தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட்டை வச்சு அவங்களால ஏர்கிராஃப்ட் கிளைம்ப் ஆகிட்டு இருந்துச்சா இல்ல டிசென்ட் ஆகிட்டு இருந்துச்சா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் வீடியோவை தெளிவா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த சாட்காம் சிஸ்டம் தான் முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னனே, இப்ப மறுபடியும் அது எப்படி ஆன் ஆச்சு, எப்படி 7 கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் போச்சு அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு क्वेश्चन இருந்திருக்கும். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். கரெக்டா நைட்டு 2:25 ஏர்கிராஃப்டோட ஏகார் சிஸ்டம் எப்படியோ பவர் ஆன் ஆகி ஏர்கிராஃப்ட்ல இருந்து சாட்காம்க்கு ஒரு லாக் ஆன் ரிக்வெஸ்ட் போயிருக்கு. இதை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த ஹேண்ட் ஷேக் அந்த இகாரி அப்படின்ற வே பாயிண்ட கிராஸ் பண்ணி கரெக்டா 1 ஹவருக்கு அப்புறமா நடந்திருக்கு. ஆனா இந்த ஹேண்ட் ஷேக்ல பிளேன் சென்ட் பண்ண சிக்னல்ல இருந்த பர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட்ன்றது அன்ரிலையபிள் அப்படின்ட்டு டிட்டர்மின் பண்ணி லாக் ஆன் ரெக்வெஸ்ட் இந்த சேட்டலைட் டினைட் பண்ணிருச்சு. இந்த ஒரு பாயிண்ட் ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்க ஏகார் சிஸ்டம்ல குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன் வராம இருக்கிறதுக்காக ஒரு கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும். சோ இதுக்கு பேரு அவன் கண்ட்ரோல்டு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவ்வளவு நேரம் ஏகார் சிஸ்டம் வந்து பவர் டவுன் ஆகி இருந்தனால இந்த கிறிஸ்டலோட டெம்பரேச்சர் மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஷேக்கோட பர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட் தப்பா இருந்திருக்கு. சோ இதை வச்சு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஏர்கிராஃப்ட்ல இருக்க மொத்த பவரை யாரோ டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஏர்கிராஃப்ட்டுக்கும் சேட்டலைட்டுக்கும் நடுவுல மொத்தம் 7 ஹேண்ட்ஷேக் நடந்திருக்கு. இந்த 7 ஹேண்ட்ஷேக்ல ஃபர்ஸ்ட் அண்ட் 7th ஒன் லாக் ஆன் ரெக்வெஸ்ட். இந்த லாக் ஆன் ரெக்வெஸ்ட் எப்பெல்லாம் போகும்னா ஏர்கிராஃப்ட்ல பவர் ஏதாவது ப்ராப்ளம் வந்து இந்த ஏகார் சிஸ்டமே ரீபூட் ஆச்சுனா தான் லாக் ஆன் ரெக்வெஸ்ட் போகும். இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஷேக்ல யாரோ ஒருத்தங்க ஏகார் சிஸ்டம் ஆன் பண்ணிருக்காங்க. அண்ட் 7th ஹேண்ட்ஷேக் வந்தது பிளேன் புறப்பட்டு 7 மணி நேரம் 35 நிமிஷம் கழிச்சு. சோ இந்த இடத்துல பிளேனோட இன்ஜின்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்றதை நிறுத்திருச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் கிரவுண்ட் கண்ட்ரோலர்ஸும் இந்த ஏர்கிராஃப்ட சேட்டலைட் வழியா பிங் பண்றதுக்கு 2 தடவை ட்ரை பண்ணிருக்காங்க. சோ மொத்தமா 7 ஹேண்ட்ஷேக் 2 லாக் ஆன் ரெக்வெஸ்ட். அதுல இனிஷியலா இந்த பிளேனை அந்த 7th ஹேண்ட்ஷேக் நடந்த இடத்துல தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த சர்ச் எஃபர்ட்ஸ்ல எதுவுமே கிடைக்கல. சோ கொரோனாக்கு அப்புறமா கரெக்டா 2021ல ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. இன்மர்சட் சேட்டலைட்டோட டேட்டா ஒரே ஒரு சேட்டலைட்ல இருந்தா வருது. சோ இந்த ஆர்க்ஸ் எல்லாமே பெரிய ஹியூஜான சர்ஃபேஸா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் அவங்களால தேட முடியாது. ஏன்னா இதுல மல்டிபிள் பாசிபிள் ரூட் இருக்கலாம். இதோட சர்ச் ஏரியாவும் ரொம்ப பெருசு. இப்பதான் விஸ்பர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி உள்ள வருது. 2008ல அமெரிக்கன் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஜோசப் ஹெச் டெய்லர் வீக் சிக்னல் ப்ராபகேஷன் ரிப்போர்ட்டர் புரோட்டோகால், சுருக்கமா விஸ்பர் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஸ்பர் அப்படின்ற புரோட்டோகால் லோ, மீடியம் அண்ட் ஹை பவர் ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ் நிறைய டிஸ்டன்ஸை தாண்டி எப்படி ப்ராபகேட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ற பேட்டர்ன்ஸை ஸ்டடி பண்ணும். சோ இந்த சிக்னல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகும். அண்ட் இந்த ஸ்கேட்டர் வந்து அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்ல சின்ன சின்ன வேறுபாடுகளை கிரியேட் பண்ணும். இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, விஸ்பரோட டேட்டா பேஸ்ல வந்து 2008ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி என்னென்ன டிரான்ஸ்மிஷன் நடந்துச்சோ எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. 2021ல ரிச்சர்ட் காட்ஃப்ரே அப்படின்ற ஒரு ஏவியானிக் சிஸ்டம் இன்ஜினியர் இந்த விஸ்பரை யூஸ் பண்ணி MH370யோட பாத்தை கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு ட்ரை பண்ணாரு. சோ இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரோட எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் டைம் ஆஃப் த டே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்ககிட்ட நிறைய சிக்னல்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த சிக்னல்ஸ்ல இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை அனலைஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் இங்க தான் இருந்தது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அவரோட ஐடியா. சோ 2021ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் காலீக்ஸோட சேர்ந்து இந்த விஸ்பர் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி MH370 எங்க இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அல்காரிதம் இதெல்லாம் ரன் பண்ணி ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சோ இந்த வாம்பி அப்படின்ற வே பாயிண்ட் வரைக்கும் விஸ்பர் ப்ரொடியூஸ் பண்ண டேட்டாவும் நமக்கு பிரைமரி டேட்டாவும் கரெக்டா தான் மேட்ச் ஆச்சு. பட் இதுக்கு அப்புறமா விஸ்பர் டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஷேக் ஆர்க்க இன்டர்செப்ட் பண்ணி அங்க இருந்து உர்தாம் அப்படின்ற ஒரு வே பாயிண்ட் பக்கமா லெஃப்ட் திரும்பினதை இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய
சீரீஸ் ஆஃப் டர்ன்ஸே இண்டிகேட் பண்ணுது மேனுவலா ஃப்ளை பண்ண மாதிரி. கடைசியா ஹேண்ட்ஷேக் 6 and 7க்கு நடுவுல ஒரு ஃபிகர் 8 பேட்டர்ன் போட்ட மாதிரி சிக்னல் அனாமலிஸும் இந்த விஸ்பர் டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன அஸ்யூம் பண்றாங்கன்னா 7th ஹேண்ட்ஷேக்கை தாண்டும் போது இந்த பிளேனோட ஃபியூவல் காலி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ அந்த ஏரியால விடிஞ்சு டே லைட் தான், அதாவது வெளியே இருக்கிறதெல்லாம் தெளிவா தெரியும். சோ 6th ஹேண்ட்ஷேக் அண்ட் 7th ஹேண்ட்ஷேக் நடுவுல இந்த பிளேன் கண்ட்ரோல்ஸ்ல யார் இருந்திருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஃபிகர் 8 பேட்டர்ன்ல லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ணி அந்த ஏரியால ஏதாவது ஷிப் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த பிளேனோட ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்தினால. அண்ட் சேட்டலைட்டுக்கு சென்ட் பண்ண அந்த பஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட் கடைசியா இந்த பிளேன் 7th ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது ரொம்ப டீப்பான டிசென்ட்ல இருக்கு, கிட்டத்தட்ட 14,500 feet per minute டிசென்ட்ல இருக்கு அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் எக்ஸ்பர்ட் பைலட்ஸ் இதையும் வந்து டிஸ்அக்ரி பண்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, அந்த 7th ஹேண்ட்ஷேக் அப்புறம் BFO சிக்னல்ஸ் இண்டிகேட் பண்ற மாதிரி உடனே அந்த பிளேன் கிராஷ் ஆகிருக்கலாம். இல்லனா அவங்க அந்த ஹைட்ல இருந்து இன்ஜின்ஸே இல்லாம கிளைட் பண்ணி கிட்டத்தட்ட 67 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் அந்த பிளேனை கொண்டு போயிருக்கலாம். அண்ட் இந்த விஸ்பர் டேட்டா படி 8 மணி 19 நிமிஷத்துக்கு மேல இந்த பிளேன் பறந்துட்டு இல்ல. ஏன்னா அந்த நேரத்துக்கு அப்புறமா அந்த ஏரியால இருந்த எல்லா சிக்னல் அனாமலிஸும் வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு கன்ஃபார்மா தெரியும் அந்த பிளேன் ஓஷன்ல தான் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் இந்த பிளேனோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ் ரெண்டுமே ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் அண்ட் அதை சுத்தி இருக்க ஐலண்ட் சைடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பிளேனோட இன்டீரியர் பார்ட்ஸ் கிடைச்சிருக்கனால நம்ம இம்பாக்ட் அப்பவே இந்த பிளேன் டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஓஷன் மேல பறக்கிற பிளேனை ட்ராக் பண்றதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த பிளேனை கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்தமா 3 சர்ச் எஃபர்ட்ஸ் போட்டாங்க. ஒன்னு 2014ல இருந்து 2017 வரையும் நடந்தது. அண்ட் அந்த 3 வருஷத்துல அவங்களுக்கு எந்த விதமான பிளேன் ரிமைன்ஸும் கிடைக்கல. அதனால ஜனவரி 2017ல இந்த சர்ச்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் 2018ல ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனி மறுபடியும் இந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களும் கொஞ்சம் மாசத்திலேயே இதை நிறுத்திட்டாங்க. அண்ட் இந்த விஸ்பர் டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறமா தேர்டா திருப்பி இந்த ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனி 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் சர்ச் பண்ணாங்க. பட் அவங்களாலையும் எந்த விதமான ரெக்கேஜும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பிளேன் இன்னுமே எங்கேயோ ஒரு ஓஷன் ஃப்ளோர்ல இருக்கு. நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜி வச்சு இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அந்த பிளேனோட ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் பிளஸ் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் கண்டுபிடிக்காம இந்த பிளேன்ல நிஜமாவே என்ன ஆச்சு, யார் இதுக்கெல்லாம் காரணம், பேசஞ்சர்ஸ் கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற எந்த விதமான கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைக்காது. சோ ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு புது டெக்னாலஜியை வச்சு இந்த பிளேனை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த குடும்பங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.